TSR Academy, TNPSC, TET, TRB ஸ்கூல் புக் ஸ்டடி மெட்டீரியல்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு மகாகவி பாரதியார். பாரதியார் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் பிறந்தார். பாரதியாரோட பெற்றோர் சின்னசாமி, இலக்குமி அம்மையார் ஆவார்கள். இவருடைய துணைவியார் செல்லம்மாள். பாரதியாரோட இளமை பெயர் சுப்பிரமணியன். பாட்டுக்கொரு புலவன், நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி, தேசிய கவி, மா கவி, விடுதலை கவி அப்படியெல்லாம் பாரதியார புகழ்வாங்க. பாரதியார பாட்டுக்கொரு புலவன், நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி, தேசிய கவி, மா கவி, விடுதலை கவி என்று புகழப்படுபவர் பாரதியார். பாரதியார பாரதிதாசன் அவர்கள் சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன் அப்படியெல்லாம் பாரதியார பாரதிதாசன் அவர்கள் புகழ்ந்து பாடியுள்ளார். இலசை சுப்பிரமணியன், சாவித்ரி, சீசு பாரதி, வேதாந்தி, செல்லிதாசன், காளிதாசன், பிஞ்சு காளிதாசன், சக்திதாசன், காசி, சரஸ்வதி, கிருஷ்ணன், நித்திய தீரர், உத்தம தேசாபிமானி, ரிஷிகுமாரன் போன்ற புனைப்பெயர்களில் பாரதியார் அவர்கள் தம்முடைய படைப்புகளை வெளியிட்டுள்ளார். அது மட்டுமல்லாம பாரதியார் தம்முடைய மனைவியான செல்லம்மாளையும் கண்ணம்மா, வள்ளி என்ற புனைப்பெயர்களை கொண்டு குறிப்பிட்டிருப்பார். பாரதியார் அவர்கள் இந்தியா இதழை சிவப்பு வண்ணத்தாளில் வெளியிட்டார். யங் இந்தியா அல்லது பாலபாரதி, விஜயா, சூரியோதயம், கர்மயோகி போன்ற பத்திரிகைகளில் ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் திகழ்ந்துள்ளார். பாரதியார் இந்தியா, யங் இந்தியா அல்லது பாலபாரதி, சூரியோதயம், கர்மயோகி என்ற பத்திரிகைக்கு ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் திகழ்ந்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் பாரதியார் அவர்கள் தேசபக்தன், கலைமகள், கதா ரத்னாகரம், காமன்வில், சர்வஜன மித்திரன், யானபானு போன்ற இதழ்களிலும் தம்முடைய படைப்புகளை வெளியிட்டு உள்ளார் பாரதியார். பாரதியார் எழுதிய கவிதை நூல்கள் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி. பாரதியாரோட கவிதை நூல்கள் எது அப்படின்னா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி. உரைநடை நூல்களாக ஞானரதம், சந்திரிகையின் கதை, தராசு ஆகிய நூல்களை உரைநடை நூல்களாக நாம் குறிப்பிடலாம். பாரதியாரோட சமுதாய தொண்டா நம்ம சொல்றது, தமிழ்நாட்டில் தமிழ் புலவர் ஒருவன் இல்லை எனும் வசை நீங்க தோன்றியவர் பாரதியார். அது மட்டும் இல்லாமல் எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்தவரும் பாரதியார் ஆவார். குல தாழ்ச்சி, உயர்வு சொல்லல் பாவம் என குழந்தை மனதில் ஆழ பதித்தவர் பாரதியார். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்பதன் மூலம் பெண்கள் நலன் பேண விரும்பியவர் மகாகவி பாரதியார். எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓர் நிறை, எல்லாரும் இந்நாட்டு மன்னர் என தேசிய ஒருமைப்பாட்டுணர்வை ஊட்டியவர் மகாகவி பாரதியார். பாரதியாரினுடைய சிறந்த தொடர்களாக நெஞ்சையெல்லும் சிலம்பு, யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம். அடுத்ததா ஏழை என்றும் அடிமை இல்லை, பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா, பாரத நாடு பார்க்கெல்லாம் திலகம், முன்னை பழம் பொருளாய் பின்னை புதுமை வந்ததாய் தமிழ் மொழியை திறன்மிக்கதாய் ஆக்கும் அறிஞர். இதையெல்லாம் பாரதியாரோட சிறந்த தொடர்களாக நம்ம கூறலாம். மறுபடியும் ஒரு வாட்டி பார்க்கலாம். சிறந்த தொடர்களாக நெஞ்சையெல்லும் சிலம்பு, யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும், ஏழை என்றும் அடிமை இல்லை, பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா, பாரத நாடு பார்க்கெல்லாம் திலகம், முன்னை பழம் பொருளாய் பின்னை புதுமை வந்ததாய் தமிழ் மொழியை திறன்மிக்கதாய் ஆக்கும் அறிஞர். இதையெல்லாம் பாரதியாரோட சிறந்த தொடர்களாக நாம சொல்லலாம். பாரதியாரோட சிறந்த பாடல் வரிகளாக வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம்,
வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இளமை பொழுதுஞ் சேராதிருத்தல். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். வேனில் உண்டு களித்திருப்போரை நிந்தனை செய்வோம். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானினும் நனிச்சிறந்தனவே. 1000 உண்டிங்கு சாதியெனில் அந்நியர் வந்து புகழென்ன நீதி. பாருக்குள்ளே நல்ல நாடு நாமிருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம். 30 கோடி முகமுடையாள் உயிர்மொய் மெய்முற ஒன்றுடையாள் இவள். செப்புமொழி 18 எனிற் சிந்தனை ஒன்றுடையாள். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்ற வங்கத்தில் ஓடிவரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம் எனவும். காசி நகர்ப்புலர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம். தனியொருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அளித்திடுவோம். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழ். செந்தமிழ் நாடினும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. பழமை பழமை என்று பாவனை பேசாலன்றி பழமை இருந்த நிலை கிளியே பாமரர் ஏதறிவார். நிகரென்று கொட்டுமுரசே இந்த நானிலம் வாழ்பவரெல்லாம் தகரென்று கொட்டுமுரசே பொய்மை. இதையெல்லாம் பாரதியாரோட சிறந்த பாடல் வரிகளாக நாம் கூறலாம். பாரதியார் பற்றி சில குறிப்புகளை பார்க்கலாம். எட்டயபுர மன்னரான எட்டப்ப நாயக்கர் அவர்கள்தான் பாரதியாருக்கு பாரதி அப்படிங்கிற சிறப்பு பெயர் கொடுத்தவர். இந்த பாரதி அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா கலைமகள். பாரதியாரோட தேசிய கீதங்கள் வங்க மொழியில் பங்கிம் சந்திர சட்டோபாத்தியாயர் அப்படிங்கிறவர் எழுதிய வந்தே மாதரம் பாடலினோட மொழிபெயர்ப்பே பாரதியார் எழுதிய தேசிய கீதங்கள் ஆகும். பாரதியாரை தமிழ்நாட்டின் சொத்து அப்படின்னு கூறியவர் ராஜாஜி. பாரதியாரை இந்திய நாட்டின் சொத்து அப்படின்னு சொன்னவர் காந்தியடிகள். வசன கவிதை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கவிதையை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் பாரதியார் தான். அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மன் சாயலில் வசன கவிதை எழுதியவர் மகாகவி பாரதியார். பாரதியார் அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மனின் சாயலில் வசன கவிதையை எழுதியவர். கலைகளின் உச்சம் கவிதை. அக்கவிதையினை இயன்றவரை பேசுவது போல் எழுதுவதுதான் உத்தமம் என்றும் அதுவே மானுடத்துக்கு எழுத்தாளர்கள் செய்யும் கடமை என்றும் கூறினார் மகாகவி பாரதியார். பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிற நூல் வியாசரின் பாரதத்தை தழுவி தமிழில் பாரதியாரால் எழுதப்பெற்றது தான் பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதத்தில் மொத்தமாக 412 பாடல்கள் இருக்கு. பாஞ்சாலி சபதம் சூழ்ச்சி சருக்கம், சூதாட்ட சருக்கம், அடிமை சருக்கம், துகிலிருத்தல் சருக்கம், சபத சருக்கம் என 5 சருக்கத்தை கொண்டதுதான் பாஞ்சாலி சபதம். பாரதியின் படைப்பில் இசையின் பெருமையை பற்றி பேசும் நூல் குயில் பாட்டு. பாரதியின் படைப்பில் இசையின் பெருமையை பற்றி பேசும் நூல் குயில் பாட்டு. சென்னையிலிருந்து வெளிவந்த சுதேச மித்திரன் பத்திரிகைக்கு உதவி ஆசிரியராக பணியாற்றியவர் பாரதியார். இந்த சுதேச மித்திரன் சென்னையிலிருந்து வெளிவந்தது. இந்த சுதேச மித்திரனுக்கு உதவி ஆசிரியராக பணியாற்றியவர் பாரதியார். சக்கரவர்த்தினி என்ற பத்திரிகைக்கு ஆசிரியராக பணியாற்றியவர் பாரதியார். தமிழ் இதழியல் துறையில் முதலாக கருத்து படங்களை வெளியிட்டவர் பாரதியார். தமிழ் இதழியல் துறையில் முதலாக கருத்து படங்களை வெளியிட்டவர் யாருன்னா பாரதியார் தான். தமிழில் சித்ராவளி என்ற பெயரில் கருத்து படங்களை வெளியிட நினைத்தவர் பாரதியார். பாரதியார் கருத்து படங்களை வெளியிட நினைத்து அது முடியாமல் போன இதழ் எதுனா சித்ராவளி. அப்புறம் இந்தியா விஜயா ஆகிய 2 இதழ்களிலும் கருத்து படங்களை வெளியிட்டார். இந்த சித்ராவளி அப்படிங்கிற நூலில் பாரதியார் முழுக்க கருத்து படங்களை மட்டுமே வெளியிட நினைத்தார். ஆனால் அது தோல்வியில் முடிந்ததால் இந்தியா விஜயா ஆகிய 2 இதழ்களிலும் கருத்து படங்களை வெளியிட்டார். வானதி தமிழ் இதழ்களில் தமிழ் மாதம், ஆண்டு, திங்கள், நாள் ஆகியவற்றை முதலாக குறித்தவர் பாரதியார்.
தமிழ் இதழ்களில் தமிழில் தலைப்பிடுவதற்கு முன்னோடியாக திகழ்ந்து வரும் பாரதியார்தான். பாரதி பெண்களுக்காக குரல் வெண்பா எழுதிய இதழ் சக்கரவர்த்தினி. பாரதி பெண்களுக்காக குரல் வெண்பா எழுதிய இதழ் சக்கரவர்த்தினி. பாரதியார் ஆங்கில தலைப்பை சாடி வெளியிட்ட இதழ் சுதேசமித்திரன். பாரதியார் ஆங்கில தலைப்பை சாடி வெளியிட்ட இதழ் சுதேசமித்திரன். பாரதியார் அவர்கள் செய்திகளுக்கு தலைப்பிடலை மகுடமிடல் என்று கூறுகிறார். ஆங்கிலேயரின் கெடுபிடியால் பாரதி பாண்டிச்சேரி சென்ற பொழுது இந்தியா உடன் சென்ற இதழ் வானதி இதழ். ஆங்கிலத்தில் ப்ரோஸ் போயட்ரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வடிவம் தமிழில் பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. எட்டயபுர மன்னர்களின் பரம்பரை வரலாறு பற்றி கூறும் நூல் எது அப்படின்னா வம்சமணி தீபிகை. எட்டயபுர மன்னர்களின் பரம்பரை வரலாறு பற்றி கூறும் நூல் வம்சமணி தீபிகை. வம்சமணி தீபிகை என்னும் நூலை எழுதியவர் கவிகேசரி சுவாமி தீட்சிதர். வம்சமணி தீபிகை அப்படிங்கிற நூலை எழுதியவர் கவிகேசரி சுவாமி தீட்சிதர். வம்சமணி தீபிகை என்னும் நூலை கவிகேசரி சாமி வெளியிட்ட ஆண்டு 1879. வம்சமணி தீபிகை என்னும் நூலை தமிழில் மொழிபெயர்க்க வெங்கடேஸ்வர எட்டப்பருக்கு கடிதம் எழுதியவர் பாரதியார். வம்சமணி தீபிகை என்னும் நூலை 2008 மறுபதிப்பாக அப்படியே வெளியிட்டவர் இலசை மணி. அதாவது இவர் தமிழில் மறுபதிப்பாக 2008 வெளியிட்டார். பாரதியின் கண்ணன் பாட்டு, நாட்டுப்பாட்டு, பாப்பா பாட்டு, முரசு பாட்டு ஆகியவற்றை அச்சில் பதிப்பித்தவர் யார் அப்படின்னா சு. நெல்லையப்பர். பாரதியார் நடத்திய சூரியோதயம், கர்மயோகி ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராக பணியாற்றியவர் சு. நெல்லையப்பர். பாரதியார் நடத்திய லோகா பகாரி, தேசபக்தன் ஆகிய இதழ்களில் பணியாற்றியவர் சு. நெல்லையப்பர். லோகா பகாரி அப்படிய இதழை நடத்தியவர் யார் அப்படின்னா பாரதியார். பாரதியார் தன்னுடைய அருமை தம்பியாக கருதி அன்பு காட்டியவர் யாருன்னா பரளி சு. நெல்லையப்பர். பாரதியார் நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதத்தை பதிப்பித்தவர் யாருன்னா ரா. அ. பத்மநாபன். நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட கூடவே வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும்.